வணக்கம் நேர்களே, உஷா ஆயில் வழங்கும் இந்த இனிமையான விஐபி சமையல் நேரத்துக்கு என் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நான் வந்து லக்ஷ்மி சித்தார்த்தன், டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக இருக்கேன். நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து பேஷண்ட் கவுன்சிலிங் தான் ரொம்ப பிடிச்சமான வேலை. தினமும் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்து அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குதுன்னு கேட்டு அதை தீர்க்கிறது தான் என்னோடய முக்கியமான வேலை. டைம் இருக்கிறப்ப சமையலும் செய்வேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ், அதாவது நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் ஃபுட் சாப்பிடணுன்னு விருப்பப்படுறேன். அதே போல் எல்லாத்துக்கும் சொல்கிறதும் உண்டு. நான் ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிடணும், நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, ஆயில் நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் எதுவுமே அளவோடு சாப்பிட்டா நல்லது, அளவுக்கு மீறி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது வந்து ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள். அதாவது எந்த காயுமே ரொம்ப வெந்துருச்சுன்னா அது உடம்புல எந்த நியூட்ரிஷனும் இல்லைன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து பச்சை காய்கறி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை எல்லோரும் வேக வச்சு அதை கடைஞ்சி அதை ஒரு வழி பண்ணிடுறாங்க. அந்த காயோட ஃபுல் நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதனாலனா அது வந்து முழுமையாக குக் ஆகாது, அதாவது ரொம்ப வெந்துற மாதிரியும் இல்லாமல் அரைவேக்காட்டில் எடுத்து அது வந்து கொஞ்சம் உப்பு காரம்லாம் சேர்த்து அது வந்து சாப்பிட்றாங்க. சமீபத்தில் நான் வந்து கம்போடியா நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே தான் இந்த ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிளோட நிஜமான அதோட டேஸ்ட், அதாவது ஒரு சாதாரண காயை எவ்வளோ நல்லா டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு அங்கே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் வந்து அந்த ஹோட்டலில் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னன்னு கொஞ்சம் சும்மா விவரமாக கேட்டு வந்தேன். அதில் தான் இந்த ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய்கறி தான். எல்லாமே நியூட்ரிஷியஸ் வேல்யூ நிறைய இருக்குது. ஏன்னா பச்சை காய்கறியில் எல்லாத்துக்குமே தெரியுமே, நல்ல நியூட்ரிஷன் அதில் தான் இருக்குது. இப்போ இந்த ப்ராக்கோலி காய்கறி வந்து இப்போ புதுசாக சேலத்துக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. இத்தனை வருஷம் அது இல்லை, இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 வருஷமாக தான் இது வந்து வந்திருக்குது. இதுக்கு பச்சை காலிஃப்ளவர் அப்படின்னு இங்கே சேலத்தில் சொல்கிறாங்க. இது ஆக்சுவல் பேர் வந்து ப்ராக்கோலி. ப்ராக்கோலியில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், அயன் சத்து அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி அயன் சத்து வேறு எந்த காய்கறியிலுமே இல்லை அப்படின்னு நியூட்ரிஷனிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இந்த ப்ராக்கோலியில் தான் இன்றைக்கி மெயின் வெஜிடபிளே பண்ண போகிறோம். அப்புறம் கேரட், எல்லாத்துக்கும் தெரியும் கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கேரட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, ஏன்னா இதுலேயும் வந்து விட்டமின் நிறைய இருக்குது. இந்த கேரட் வந்து நாங்கள் ரொம்ப பொரியல் மாதிரி இல்லாமல் ஒரு அரைவேக்காட்டில் நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்புறம் பீன்ஸ், எல்லாத்துக்கும் தெரியும், பீன்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு இல்லை. பீன்ஸில் நார் சத்து நிறையா இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கோலியில் நிறைய அயன் சத்து, கேரட்டில் உங்களுக்கு விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, பீன்ஸில் ஏகப்பட்ட நார் சத்து இருக்குது. அப்புறம் பேபிகார்ன், எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பேபிகார்ன் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. பேபிகார்னில் வந்து நம்ம ரொம்ப சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை, பச்சையாகவும் சாப்பிடலாம். ஆனால் லேசாக வதங்கின மாதிரி செஞ்சால் அதில் வந்து நியூட்ரிஷன் நிறைய இருக்குது. ஸ்ப்ரிங் அனியன், அதாவது வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க. இந்த வெங்காயத்தாள் வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு, எல்லாமே வந்து பச்சை காய்கறிங்கிறப்ப இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் தூக்குதலாக கொடுக்கறதுக்காக இந்த பேபிகார்ன். அதே போல் கேப்சிகம், கொடமிளகா, இந்த பச்சை கொடமிளகா. இதில் வந்து கலர் கொடமிளகாவும் வருது, மஞ்சள் கலரில் வருது, சிவப்பு கலரில் வருது. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ தற்சமயம் பச்சை மட்டும்தான் கிடைக்கிது, கொஞ்ச நாளாக கிடைக்க மாட்டேங்குது மற்ற கலர்ஸ் எல்லாம். இப்போ வந்து இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சை காய்கறி தான். இது எதுவுமே வேக வைக்கல, எதுவுமே வேறு எதுவுமே பண்ணல, வெறும் பச்சை காய்கறி வெறும் கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நான் பண்ண போகிற டிஷ் வந்து ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள். அதாவது ரொம்ப பொரியல் மாதிரி இல்லாமல், மசியல் மாதிரி இல்லாமல், இந்த காய்கறியை முழுமையாக நிறைய சத்துள்ளதாக எப்படி சாப்பிட்றோன்னு பார்க்குறதுக்கு தான் ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள். இப்போ ப்ராக்கோலி வந்து ஒரு பூ, இது வந்து சாதாரணமாக ஒரு பூ எடுத்திங்கன்னா ஒரு வீட்டில் உள்ள 4 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். அதனால் இது வந்து ஒரு பூ எடுத்து இது பூ மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். எப்படி காலிஃப்ளவரில் பூவை எடுக்கிறோமோ அதே போல் பூவை எடுத்துக்கலாம். அப்புறம் கேரட், 2 கேரட், ஒரு ப்ராக்கோலி போட்டோன்னா 2 கேரட்டை நம்ம எடுத்து இந்த
ஒரு பெரிய கேரட் எடுத்தோன்னா இது வந்து 4 வெட்டிட்டு திருப்பியும் வந்து 4 வெட்டினோன்னா அது 8 துண்டு ஆகிடுது. அது மாதிரி எடுத்திங்கன்னா சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி அழகாக வந்துடுது. அதனால் இது வந்து சமையல் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அப்புறம் பீன்ஸு வந்து அதே போல் பீன்ஸை வந்து பாதியாக உடச்சி அந்த மேல் நார்லாம் எடுத்துட்டு அதையும் வந்து சும்மா நடும்தீல வெட்டியிருக்கோம், உள்ள மசாலா போகிறதுக்காக வெட்டியிருக்கோம். அப்புறம் பச்சை பட்டாணி உரித்து அது சும்மா வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் 100 கிராம் 200 கிராம் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்குன்னு போய் தனியாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை. 2 கேரட், 10 பீன்ஸ், ஒரு 10 பச்சை பட்டாணி, 4 சோளக்கதிர், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையானது. ஒரு 4-5 வெங்காயத்தாள் இருந்தால் போதும், நிறைய வெங்காயத்தாள் கூட தேவையில்லை. இப்போ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே பச்சை காய்கறி. அதனால் இது வந்து ஒரு ஹெவி பாட்டம் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா தான் நல்லா வரும். இது வந்து இந்த ஏஎம்சின்னு இப்போ சொல்கிறாங்க, ஏஎம்சி பாத்திரம். இந்த ஏஎம்சி பாத்திரத்தில் என்ன நன்மைகள்னால் இது வந்து நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, எண்ணெயும் ஜாஸ்தி போட வேண்டியதில்லை. அதாவது அந்தந்த காயில் உள்ள எண்ணெய் தண்ணி நீர் சத்து அதிலே வந்து தானாகவே வெந்துடும். அதனால் நிறைய நம்ம எண்ணெய் நீரெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இது வந்து லோவிலே நம்ம சமையல் செய்யலாம். அதனால் மெதுவாக நிதானமாக அது வந்து குக் ஆகும். இப்போ நம்ம எப்படி இது பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். உஷா ஆயில், நான் உஷா ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் உஷா ஆயில் எடுத்துக்கோங்க. அளவாக 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். 1 ஸ்பூன் எண்ணெய், இவ்வளோ காய்கறிக்கும் 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். இந்த எண்ணெயை ஊற்றிடுங்க. அப்புறம் இந்த எண்ணெயில் முதல்ல உப்பு போட்டுடணும். அப்புறம் மிளகுத்தூள் போடணும். நிறைய காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறைய போடலாம், இல்லைன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, காரத்துக்கு மிளகு போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் அனியன்ஸ் ஒரு 10 ஸ்ப்ரிங் அனியன்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிடலாம். ஸ்ப்ரிங் அனியன்ஸ்லேயும் நிறைய சத்து இருக்குது. ஏன்னா இது வந்து பிஞ்சு வெங்காயத்தாள், அதனால் இதுவும் ரொம்ப நல்லது. இது வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் வெட்டிட்டு அதை முதல்ல போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொடமிளகா அதையும் நீங்கள் அதுக்குள்ளே போட்டுடலாம். இது வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நிறைய காரம் பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலாம், காரம் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுடலாம். இது ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லா காய்கறியும் நான் போட போகிறேன். முதல்ல ப்ராக்கலி, இது வந்து ஒரு ஃபுல் பூ. அப்புறம் கேரட், அப்புறம் பேபி கார்ன், பட்டாணி, அப்புறம் பீன்ஸ். இப்போ நம்ம போட்டது எல்லாமே இங்கிலீஷ் காய்கறி தான். கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் போடல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வேகக்கூடிய காய்கறி. அதனால தான் இந்த மாதிரி காய்கறியாக நம்ம சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ எல்லா காய்கறியுமே நல்லா கிளறி விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை, ஆனால் கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காய்கறி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிட போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த ஏஎம்சி பாத்திரம் வந்து நம்ம குக்கர் மாதிரி, இதுலேயே வந்து ஒரு விசில் இண்டிகேட்டர் இருக்குது. அதனால் அது அந்த ரெட் மார்க் வந்ததுன்னா தானாக ஆவி வரும், அப்போனா காய் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இதில் வந்து இந்த காய்கறி பண்ணுறது ரொம்ப சுலபம். அதாவது நிறைய தண்ணி இல்லாமல், நிறைய எண்ணெய் இல்லாமல், அதோட சொந்த தண்ணிலையும் அதோட சத்து நியூட்ரிஷன் வேல்யூம் போகாமல் கரெக்டாக அது குக் ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் 5 நிமிஷம் ஆகும். அதனால் அதுக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள்லேயே ஒரு 2-3 வேரியேஷன்ஸ். இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து இங்கிலீஷ் காய்கறி. இப்போ இதே வந்து சில பேர்த்துக்கு
இப்போ டயபெட்டிஸ் இருக்குதுன்னா அவங்க கேரட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் அதில் வந்து நிறைய பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை காலிஃப்ளவர் ப்ராக்கலியில் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த எதுவும் நிபந்தனையும் இல்லை. உருளைக்கிழங்கு, கேரட், அதாவது இந்த ரூட் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கேரட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கேரட்டே தேவையில்லை. இப்போ நம்ம போட்டிருக்கிறது கேரட் வந்து ஒரு கலருக்காகவும் அதில் உள்ள சத்துக்காகவும். அதனால் நீங்கள் கேரட் இல்லாமையே கூட பண்ணிடலாம். வெறும் ப்ராக்கலி, பீன்ஸ், பச்சை காய்கறியாக எடுத்து நீங்கள் போடலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய கேப்சிகம் சேர்த்திக்கலாம். கேபேஜ், முட்டைக்கோஸ் இதில் சேர்த்திக்கலாம். ஏன்னா முட்டைக்கோஸ்லாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன காய்கறி பிடிக்குமோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். வெள்ளை காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். வெள்ளை காலிஃப்ளவரும் ரொம்ப நல்லது, அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் அந்த கொலான்னு ஆற காய்கறி மட்டும் நம்ம போடக்கூடாது. அதாவது பூசணிக்காய், வெள்ளரிக்காய், சவ் அந்த மாதிரிலாம் மட்டும் போடாமல் மற்றது எந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேகக்கூடிய காய்கறியை நீங்கள் போட்டுடலாம். இப்போ இந்த காய்கறி நீங்கள் இவ்வளோ காய்கறி போடுறதுல என்ன உங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வந்து 2 காய் எது பண்ணணும் அப்படின்னு. இப்போ 2 காய் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது 2 காய் தான் அன்றைக்கி பண்ண முடியும். எல்லாருமே வந்து 6 காய்கறி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4-5 காய்கறி ஒரே டைமில் வந்துடுது. அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்துடுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுவுமே வந்து அளவாக சாப்பிட்டா அதில் வந்து நிறைய சத்து இருக்குது, நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே வந்து நம்ம எடுத்த உடனே சரி ப்ராக்கலியில் நிறைய அயன் இருக்குதுன்னு ஒரு நாளைக்கு 3 ப்ராக்கலி சாப்பிட்டா அயன் எங்கேயோ போயிடும். அதனால் எல்லாமே வந்து நம்ம அளவாக தான் சாப்பிடணும். அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு நாளைக்கு 2 பொரியல் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த எல்லா காய்கறியும் கலந்து ஒரே டைமில் நீங்கள் இந்த காய்கறி சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன், இதை விட நியூட்ரிஷன் வேறு எதுவுமே இல்லை. அதே போல் நார் சத்து. ஏன்னா இப்போ வந்து ஒபீஸாக இருக்கவங்க, குண்டாக இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் இன்னும் ஃபைபர் சாப்பிடணும், ஃபைபர் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்திக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பீன்ஸ் எல்லாம் இன்னும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒபீஸாக இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது அவ்வளவு நார் சத்து. அதனால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போனா காய் வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து நான் முன்னாடி சொன்னது போல் இது வந்து ஃபுல்லாக பொரியல் மாதிரி வதங்கி அப்படியே காஞ்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே வந்து 3/4 தான் குக்காக இருக்கும். அதாவது ஃபுல்லி குக்டாக இருக்காது. எல்லாமே கடிக்கும்போது ஒரு நறுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் ஃபுல் நியூட்ரிஷன் நம்மளுக்கு வருதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து திறக்கிறேன். எல்லாம் கலர் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் பச்சையாக இருக்கும். அதுதான் இந்த ஏஎம்சி டிஷ்ஷோட அதிசயமே அதுதான். எவ்வளோ தான் நம்ம குக் பண்ணாலும் கலர் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. சாதாரண பட்டாணி மட்டும்தான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். எல்லாமே வெந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக இந்த டேஸ்ட் மேக்கர்ஸ். இப்போ இதுக்கு வந்து சோயா சாஸ். இப்போ சோயானாவே எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து புரத சத்து. அதனால் இந்த சோயா சாஸ் வந்து இப்போ ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம போட போகிறது என்னமோ 1 ஸ்பூன் தான். ஆனால் இப்போ இந்த சைனீஸ், ஜாப்பனீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சோயா சாஸ், அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே அவங்க எல்லா சமையலுமே சோயா சாஸ் நிறைய சேர்த்திக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அது நிறைய புரத சத்து கொடுக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் இது சோயா சாஸ் கம்ப்ளீட்டாக அவங்களோட டிஷ்ஷில் தான் போடுறதுனால அவங்களாம் நல்லா எளிமையாக தான் இருக்காங்க எப்போயுமே. அதனால் சோயா சாஸ் நல்லதுன்னு நானும் நம்புகிறேன். இந்த சோயா சாஸில் நம்ம 2 ஸ்பூன் போட போகிறோம். அப்புறம் ஆயிஸ்டர் சாஸ்ன்னு இருக்குது. இது வந்து எல்லாம் நினைக்கிற மாதிரி இது வந்து நான் வெஜிடேரியனில், இதுவும் வெஜிடேரியன் தான். இது வந்து இதுவும் ஒரு சைனீஸ் வகையான சாஸ். அதில் சும்மா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடணும். இந்த ஆயிஸ்டர் சாஸ் பற்றி இதுதான் ஆயிஸ்டர் சாஸ். இந்த ஆயிஸ்டர் சாஸ் வந்து ஒரு திக்கனிங். நம்ம சோயா சாஸே வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய டேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த இதில் 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இன்னொரு முறை நான் எல்லாம் கிளறுறேன். இந்த சாஸ் எல்லாமே அப்படியே எல்லா காய்கறி மேலேயும் அப்படியே கோட்டாகிற மாதிரி நான் கிளறுறேன். இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த காய்கறி வந்து நம்ம இதை எப்படி சாப்பிட போகிறோம்னு நீங்கள் எல்லாருமே யோசனை பண்ணுவீங்க. இது வந்து காய்கறியாக அப்படியே
ஒரு பவுலில் போட்டு நம்ம சூடாக சாப்பிடலாம். அதே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஒரு மீலுக்கு சமம். 3 தோசை சாப்பிட்றதுக்கு பதில் இது மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அப்படியே வயிறும் ஃபுல்லாக இருக்கும். அதில் அவ்வளவும் சத்து, நியூட்ரிஷன், அதனால் ரொம்ப உடம்புக்கு நல்லாயிருக்கும். சில பேர் வந்து இதே வந்து ப்ரெட்டோடு சாப்பிடுவாங்க. இப்போ ப்ரெட் 2 ஸ்லைஸ் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதோடு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் ஒரு கிரேவி வந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. இப்போ நீங்கள் இது வந்து ட்ரை ஃபார்ம். இப்போ நீங்கள் இந்த ட்ரை ஃபார்ம் பார்த்துட்டிங்க. இதே வந்து நம்ம கொஞ்சம் கிரேவியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு அதையும் நான் உங்களுக்கு அடுத்தாப்பில் காட்டுறேன். இப்போ இந்த டிஷ் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள். இப்போ இதே வந்து நான் உங்களுக்கு எப்படி ஒரு சின்ன லைட் கிரேவி ஃபார்மேஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு அதையும் காட்ட போகிறேன். இப்போ இது வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ ஓட்ஸ், இப்போ நம்ம குக்கிங் ஓட்ஸ் வருது, காலையில் எல்லாம் சாப்பிடுவாங்க ஒயிட் ஓட்ஸ் அப்படின்னு. இந்த ஓட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது மைதா, கோதுமை, அதுக்கு தவிர ஓட்ஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இந்த ஓட்ஸை வந்து மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் ஃபார்மில் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதிலே வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி, ஒரு கப் தண்ணி இதில் கலந்துருங்க. கலந்துட்டு இதை நல்லா கரைச்சிருங்க. இந்த ஓட்ஸ் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிருங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த காய்கறி டிஷ்குள்ளே இதை நீங்கள் அப்படியே ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு திருப்பியும் ஒரு முறை கிளறிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்ஸ் போட்டிருக்கனால இது வந்து கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி வரும். கொஞ்சம் திக்னஸ் அதில் கிடைக்கும் அந்த கிரேவியில். அது வந்து நம்ம ப்ரெட்டோடு சாப்பிடும்போது அது ஒரு சின்ன கிரேவி அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள் ரெடியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்விங் டிஷ்ஷில் போட்டு இது உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டர் ஃப்ரை வந்து நான் உங்களுக்கு 2 விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ட்ரையாக அப்படியே ஒரு மீலாக சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று வந்து ஒரு டின்னருக்கு ப்ரெட் டோஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு. அது ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தியானது, நிறைய நியூட்ரிஷன் அதில் இருக்குது. அதே சமயம் டேஸ்ட்டும் இருக்குது. அதே வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கலாம். வேணால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி காரமாக விரும்புகிறவங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் டேஸ்ட் பிடிக்குன்னா அது மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம மாற்றிக்கலாம். நான் இது வந்து டிஷ்ஷில் எடுத்துருக்கேன். நம்ம ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனால் இதுதான் வந்து சைனீஸ் டிஷ்னு கொடுக்குறாங்க. அதே வந்து நம்ம சுலபமாக வீட்டிலே பண்ணிடலாம். இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் வித் சோயா சாஸ். இப்போ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டர் ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் எப்படி வீட்லேயே அழகாக ஆரோக்கியமாக நியூட்ரிஷியஸாக பண்ணலாம் அப்படின்னு காட்டினேங்க. இப்போ இதே மாதிரி நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச காய்கறி உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் நீங்கள் பண்ணி இதிலே இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செஞ்சுக்கலாம். அது செஞ்சதுக்கப்புறம் எங்கள்கிட்டையும் சொல்லுங்கள், நாங்களும் வந்து உங்கள்கிட்டருந்து கற்றுக்கலாம். இப்போ அடுத்த உஷா சமையலில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம், நன்றி.
Usha, இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். Usha, உற்சாகம் Usha, Usha, சந்தோஷம் Usha, Usha sunflower oil. Usha sunflower oil, உற்சாகம் ஒவ்வொரு நாளும்.